மறைநாகிலறி முடியும் நீ மதியும் நீரவி மண்டலம் பிறவுனி ஒருவனியே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ வெற்றதாய் தந்து நீயே பொன்னுனி பொருளுனி இருணி ஒளியினி போதிக்க வந்த குருணி புகழோன கிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனு நீ என் நெறிய ஜீவகோடிகள் என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே என என்ற தில்லை வாழ் நடராசனே. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராகிய முனைவர் க பரமேஸ்வரனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2020-21 ஆண்டு இந்த பெரிய புராண சொற்பொழிவில் என்னை அழைத்து பேச வைத்ததற்காக மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இந்த சைவ முன்னேற்ற இந்த சங்கத்திற்காக அதனுடைய பெருமை அடைகிறது. அனைத்து சான்றோர்களையும் என்னை இந்த நிகழ்வில் அறிமுகம் செய்த முனைவர் ஐயா சிவபிள்ளை ஐயா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உடையவனாக கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் மிகுந்த அற்புதமான பேச்சாளர். எங்களது பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசி சிறப்பளித்தார். அதனால் ஐயா அவர்களுடைய பேச்சு ரொம்ப மிகவும் இனிமையாக இருக்கின்றது. இப்பொழுது நான் இன்று எனக்கு பேசக்கூடிய தலைப்பு, நான் சேக்கிலார் அவருடைய அந்த மெய்பொருள் நாயனார் அவர்களை பற்றி இப்பொழுது நாம் பேச இருக்கின்றேன். இது தொடர்ந்து அதிகமான நேரங்கள் இழுக்கும் என்றபடியினால் அதை ஒரு சுருக்கமாக எனக்கு கொடுத்த அந்த கால அளவு நேரங்களுக்குள் முடிப்பதற்காக சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன். களரிற்றறிவார் நாயனார், இதுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. சேரமான் பெருமான் நாயனார் அவர்களை பற்றி இன்று நாம் பேச இருக்கின்றேன். பொதுவாக இந்த பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் பெருமான் அவர்கள் நமக்கு எல்லாருமே அந்த பெரிய புராணத்தை பற்றிய செய்திகள் எல்லாமே நுட்பமாக அனைவருக்கும் தெரிந்த செய்தி. இதில் தெரியாத செய்திகளை சிலவற்ற ஒரு சில நிமிடங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அது அந்த தில்லை நடராஜருடைய அற்புதங்கள் உலக அளவுல நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்வார்கள். அந்த சிதம்பரத்துல போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த சிதம்பரத்தினுடைய நுழைவாயில் உள்ளே செல்கின்ற பொழுது ஒவ்வொரு தூண்கள்லையும் ஒரு 10 பாடல்கள், 10 பாட்டு, தில்லை நடராஜர் 10 இருக்கும். அந்த 10 பாடல்கள் இப்பவும் இருக்கு. அந்த கோவில் தோன்றிய காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஒரு 10 பாடல்கள், உலக அதிசயங்கள் எல்லாமே, உலகனுடைய வாழ்க்கை எல்லாமே அந்த பாட்டிற்குள் எல்லாமே அடங்கி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அதுலதான் இந்த புராணத்தினுடைய இந்த நாயன்மார் அதுல தொடங்குகின்றார். சிதம்பரம் தில்லை. அப்ப இவர் அங்க உள்ள கோயில்ல போன உடனே உலகெல்லாம் அப்படின்னு அவரு காதுக்கு மட்டும் ஒலிக்கிறது. உலகெல்லாம் அந்த சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கிறார். தொண்டர் சீர் பரவுவார் என்னும் புராணம். இதுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் தொண்டர் சீர் பரவுவார் என்னும் புராணம். தொண்டர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா, சேக்கிலார் பெருமானுக்கு உமாபதி சிவாச்சாரியார் என்பவர் ஒரு புராணம் எழுதியிருக்கிறார். சேக்கிலார் புராணம் அப்படிங்கிறது ஒண்ணு எழுதியிருக்கிறார், ஒரு புராணம் படைத்திருக்கின்றார். இந்த பெரிய புராணத்தினுடைய காலம், இப்போ நான் அந்த நாயனார் மெய்பொருள் நாயனார் வருவதற்குள் சில விஷயங்களை தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் தெரியாத விஷயங்கள், அதற்காக சொல்ல வருகின்றேன். இவருடைய அந்த காலம் கிபி 1113 1150 காலம். அனாபாய சோழன்
அவன் யார் அப்படின்னு சொன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். அந்த வகையை சார்ந்த அந்த சோழ மன்னனுடைய காலத்தில இந்த பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதற்கு முதல்ல திருத்தொண்டர் அப்படின்னு சொன்னது. அப்புறம் நிறைய பெரிய நாயன்மார்களுடைய புராணங்கள், அவர்களுடைய அடியார்களுடைய சரித்திர இவைகள் எல்லாம் வருவதனால இது பெரிய புராணம் என்று பிற்கூறு அதுல எழுதப்பட்டது. இப்ப இந்த சேக்கிழார் பெருமான் தொண்டை நாடு சோழ நாட்டுல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, தொண்டை நாடு சோர் உடைத்து அப்படின்னு சொல்லி புராணங்கள் எல்லாத்தையும் அவ்வையினுடைய வாக்கு, அவ்வையனுடைய வாக்கு. அந்த சோழ நாட்டில் புலியூர் கோட்டம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது சோழ நாட்டுல. அதுல குன்றத்தூர் வளநாடு, குன்றத்தூர் வளநாடு அந்த ஊர்லதான் அதாவது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, தொண்டை மண்டல வேளாளர் அப்படிங்கிற ஒரு மரபுல சேக்கிழார் குடியில பிறந்ததுனால இவர் சேக்கிழார் அப்படின்னு சொல்றோம். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அருண்மொழி தேவர். இவர் எழுதிய அந்த புராணங்களை எல்லாம் தொகுத்ததுனால நம்பியாண்டர் நம்பி 12ஆம் அந்த நூற்றாண்டுல இவர் தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வர்றோம். இப்ப நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மெய்பொருள் நாயனார். மெய்பொருள் நாயனார் இவர் யார் அப்படின்னு சொன்னா, களரிற்றறிவார், களரிற்றறிவார் நாயனார். களரிற்றறிவார் சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற பொழுது இவர் தில்லைக்கு சென்று வருகிறார். இந்த மெய்பொருள் நாயனார், இந்த சேரமான் பெருமான் தில்லைக்கு செல்கின்ற பொழுது சிவபெருமானுடைய நடன காட்சியை இவர் காதில் விழுகிறது. மெய்பொருள் நாயனாருடைய அந்த சேரமான் பெருமானுடைய கோதையாருடைய காதில் விழுகிறது. விழுகின்ற பொழுது அந்த சேரமான் அறிந்தவுடன் அதற்கு பிறகு அவர் களரிற்றறிவார். இவர் ஒருத்தர் தான் அதை உணர முடிகிறது. சிவபெருமானுடைய நடன காட்சிகளை இவர் ஒருவரால் தான் அதாவது அறிய முடிகின்றது. இப்ப ஒரு அரச மரபுல ஒரு வழக்கு உண்டு. அரச மரபுல யார் அந்த குடியில் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அரசாட்சி செய்ய முடியும். சிலப்பதிகாரத்துல எழுதுட்டோம் அப்படின்னு சொன்னா, இளங்கோ வடிகள் மூத்தவர், அவரு இளையவர் முடிசூட்ட வேண்டும் என்பதற்காக அவர் துறவரம் கொன்று விடுகிறார். அதனால் சேரமான் அதாவது சேரன் செங்குட்டுவன் முடிசூட்டுகிறார். இவர் சிலப்பதிகாரம் படைக்கிறார். அந்த செய்திகளை நாம் உணர முடிகிறது. அதே போல இந்த அரச குலத்துல கோதையார், இந்த மெய்பொருள் நாயனார் கோதையாராக இருந்தாலும் இவருடைய பொறையன் சேரமான் இவர் அரசவையில இருக்கிறார். இப்ப இந்த கோதையாருக்கு என்ன குணம்? அடியார்கள், சிவனுடைய அடியார்கள் நெற்றியில திருநீர் பூசி இருந்தாலும், உடல் முழுவதும் திருநீர் பூசி இருந்தாலும், சிவனுடைய அடியார்களை எல்லாம் அடிபணிந்து வணங்கக்கூடியவராக இந்த மெய்பொருள் நாயனார் விளங்கினார். சிவன் அடியார்கள் யாரை போயிட்டாலும் சரி, சிவா சிவா அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன சிவபெருமானுடைய ஓம் நமச்சிவாயா ஓம் என்ற ஒளி எது கேட்டாலும் சரி ஓடி விழுந்து காடி விழுந்து விடுவார். அந்த ஒரு குணம் படைத்த இந்த கோதையார், சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இந்த கோதையார் இப்படி பக்தியினுடைய அந்த சிவத்தொண்டே தன் தொண்டாக செய்து ஏற்று நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பொறையன், அதாவது சேரமான் பொறையன், அவருக்கு ஒரு சிவத்தொண்டு பண்ண வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறது. ஆகவே இவர் அரசாட்சி பொறுப்பு இந்த அரச குலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கோதையாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவருடைய காலிலிருந்து நீங்கள் தான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அரசை நடத்துவதற்கு நீங்கள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் இந்த கோதையாருக்கு மனம் இல்லை. ஏன்னா இவர் சிவத்தொண்டு புரிந்து வருகிறார். அதனால இந்த கோதையாருக்கு சிவத்தொண்டு புரிவதனால இந்த அரசாட்சி மீது நாட்டம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிவனுடைய அடியார்களுடைய நட்பை எல்லாம் ஏற்று அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த அரசாட்சியை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்ற வகையில ஆராய்ந்து ஒரு வழியாக செவி சாய்த்து அந்த அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் துறவரம் கொண்டு விட்டார். யார்? சேரமான் முறையன் அந்த அரசர் துறவரம் கொண்டு விட்டார். இப்படி சென்று கொண்டிருக்கிறது. அந்த சேரமான் பெருமான் ஒருவேளை இந்த கோதையார் சிவன் அடியார்களுக்கு அருந்து அந்த இறைவனுடைய சிவபெருமானுடைய அருளை எல்லாம்
பெற்றிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து தாமும் அவ்வாறு சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஒருவேளை அந்த அரசாட்சியை துறந்திருக்கலாம். அதனால் இவரை அந்த பணியில் அமைத்து எல்லாத்தையும் மக்களை எல்லாம் அந்த சிவபெருமானுடைய தொண்டை, சிவபெருமானுடைய அருளை மக்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கூட ஒரு சூட்சுமமாக இருக்கலாம் என்ற அவர் துறவரம் கொண்டு விட்டார். அந்த ஒரு செய்தி அப்படி இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கோதையார் ஒரு நாள் நகர்வலம் வருகிறார் யானையில. அதாவது அதாவது அரசவை பொறுப்புல இருக்கின்ற பொழுது நாட்டு மக்கள் நகர்வலம் வருவது அதனுடைய அந்த அரசனுடைய கடமை. இவருக்கு அந்த கடமை வருகிறது. நகர்வலம் வருகிறார், நாட்டு மக்களை எல்லாம் பார்த்து வருகிறார். அதுல ஒரு சலவை தொழிலாளி அவர் நமக்கு தெரியும். அதாவது வண்ணான் அப்படின்னு சொல்லுவான். வண்ணானுடைய சலவை அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, உடைகளில் உள்ள ஆடைகளில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடியவன் சலவை தொழிலாளி. உவர்மண் போட்டு அவர் வந்தவுடன் அவருடைய உடலிலே எல்லாம் உவர்மண் ஒட்டி இருக்கின்றது. அதை இந்த கோதையார் கண்டவுடன் திருநீர் பூசியது போல தெரிந்தது. சிவபெருமானே வந்தது போல தெரிந்தது. உடனே யானையில இருந்து கீழே இறங்கி அவர் அந்த சலவை தொழிலாளியினுடைய காலில் விழுந்து வணங்கினார். நீங்கள் தான் சிவபெருமானை போல இருக்கிறீர்கள், மேலெல்லாம் திருநீராக இருக்கிறது, அந்த உவர்மன் திருநீராக இருக்கிறது. இதற்கு ஒரு தத்துவத்தை சொல்லலாம். இப்பொழுது நமது உடைகளில அழுக்கு ஒட்டிட்டது, அழுக்கை நீக்குவதற்கு உவர்மன் தேவை. மனசுல நமது மெய்பொருள்ல நமது உடலில இருக்கக்கூடிய அழுக்குகள், பொறாமை, வஞ்சகம், சூது, களவு, அதாவது இந்த மனித வாழ்க்கைக்கு புறம்பான எல்லாம் இருக்கக்கூடிய அவைகள் எல்லாம் மனக்கரைகள், மனசுல கரைப்படிந்து விடுகிறது. அந்த கரைகளை நீக்குவதற்கு இந்த உடல் மெய்மை பொருளினை திருநீரை பூசியது. அந்த ஒரு தத்துவத்தை இங்கே உணர்த்தலாம். அதே நேரத்துல இந்த சலவை, அந்த உவர்மனுக்கு என்ன தன்மை அப்படின்னு சொன்னா, அழுக்குகளை நீக்கக்கூடிய வல்லமை படைத்த மண். அதை நம்ம பார்த்திருப்போம். ஒரு பெரிய மண்பானையில அந்த துணிகளை எல்லாம் போட்டு உவர்மண்ணை போட்டு அடுப்புல எரிப்பாங்க. நெருப்பு எரிகின்ற பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த வேட்டி அடுக்குல இருக்கக்கூடிய இது பூரா அந்த அடுக்கு கரை பூரா நீங்கி விடுகிறது. இதுக்கு அது உண்மையான இயல்பாக நடக்கக்கூடிய அந்த தத்துவம். அப்ப அந்த உவர்மண் ஆடைகளில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்குவது போல இந்த சிவபெருமானுடைய உடம்பில் மெய்யில் பூசிய அந்த திருநீர் எல்லாம் மனக்குறைகளை, மன அழுக்குகளை நீக்குகிறது என்ற பொருளாக என்ற தத்துவத்தை சேக்கிழார் பெருமான் இங்கே புகுத்தியிருக்கின்றார். அப்ப அந்த கோதையார், அந்த சலவை தொழிலாளி வருகின்ற பொழுது அவர் உடம்பில் உள்ள உவர்மண் எல்லாம் திருநீர் போல, வெண்ணிற திருநீரை போல சாமநிற அந்த சிவபெருமான் அவருடைய அந்த காட்சி அளித்தது போல தோற்றத்தை கண்டு அடியார்களுக்கு வணங்கி அவர்களை அந்த சலவை தொழிலாளியை வணங்கினர். அப்ப அப்படி அவரே பெருமிதம் கொண்டார். இந்த அளவிற்கு துறந்து கோதையார் அரசு ஏற்று வஞ்சி மாநகரிலே வருகின்ற பொழுது சலவை தொழிலாளியை கண்டு அவர் மீது உடம்பில் ஒட்டிய அந்த உவர்மண் திருநீர் போல தெரிந்தது. அப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, நாம் எந்த நோக்கிலே பார்க்கின்றோமோ அந்த நோக்கிலே நமக்கு தெரியும். சிவபெருமான் அவருடைய உடல்ல, அவருடைய ஆன்மாவுல கோதையாருடைய சிவபெருமானை அவரோடு ஒன்றி இருப்பதனால வருகின்ற அடியார்கள் எல்லாம், அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உயிர்கள் அனைத்தும் ஓர் உயிர் சிவன், சிவபெருமானே சிவாயமே நம அப்படின்னு சொல்றோம். எல்லா உயிர்களும் எல்லா மெய்மை ஓம் நம சிவாயா, சிவம்
எல்லாமே சிவன் தான், இந்த உலகமே சிவன். அதத்தான் வந்து சொல்றோம். இப்ப நம்ம இந்த உடல்ல வந்து இந்த உலகத்துல வந்து எந்த இதுகளுக்கு நமக்கு ஒட்டாது. கடைசியில சிவபெருமானுடைய அருள் தான் ஒட்டும். இப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையை நம்ம வந்து பார்ப்போமே. கடல் என்ற புவி மீதில் அலையொன்று உருகொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றொன்று ஆசை மாறாத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்று இரதேடி ஓயாமல் இடமும் பகலும் ஒன்றொன்று உறங்குவதைக் கண்டதை அல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே தடம் என்ற விடுதலையில் வந்த வாசங்கள் என்னும் தாபார பின்னலிட்டு தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் எங்கந்த வீணையுவனம்மா இடையொன்றுகளை இன்று ஏனென்று கேளாதிருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லை வாழ் நடராசே. நம்மளுடைய வாழ்க்கை என்ன? கடல் என்ற புவி மீதில் அலையென்று ஒரு கொண்டு கணம் என்ற வாழ்வை நம்பி. இந்த உலகம் என்பது என்ன? கடல் இருக்கு, நிலம் இருக்கு, நீர் இருக்கு. தினமும் நம்ம வந்து உணவு அருந்துறோம், நீர் அருந்துறோம். கடல் என்ற புவி மீதில் அலையென்று உருகுண்டு கணம் என்ற வாழ்வு. இந்த நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் கனவு. நாம் நினைக்கின்றோம் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வும் என்று. அது ஒரு குறிப்பிட்ட அளவு. அதற்கு பிறகு நாம் போய்விடுகின்றோம். அடுத்தவர் வருகிறார். கனவென்ற வாழ்வை நம்பி. எல்லாமே கனவு. கனவென்ற வாழ்வை நம்பி, அதாவது இந்த வயிற்றுக்காக எதை அலைகின்றோம். ஒருபிடி வயிற்றுக்காக கனவென்ற வாழ்வை நம்பி அப்படிங்கிறான். கடல் என்ற மீதில் அலை என்று ஒரு கொண்டு கனம் என்று வாழ்வை நம்பி. அப்ப எல்லாமே வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றும் துறந்து வருகிறது. தாயார் இருந்தன்னா, தந்தையில் இருந்தன்னா, தன்புறம் இரவு கோடி தரமாலை மீந்தன்னா, உறவு முறைகள் வருகிறது, தாய் வருகிறது, எல்லாமே மனைவி வருகிறார்கள், குழந்தைகள் வருகின்றன, எல்லாமே வருகின்றன. இறுதியில என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, எல்லாம் துறந்து சிவபெருமானே அவருடைய பாதமே சரணம் என்ற வகையில மாறிவிடுகிறது. அப்ப இந்த உலகத்தில் எல்லாமே இறை அருள். அதனை உணர்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இந்த மெய்பொருள் நாயனார். ஏண்டா அவர் உணர்ந்ததனாலதான் அவருக்கு வந்து சிவபெருமானுடைய நடன காட்சி, அவருடைய அந்த கால் நாட்டியம் ஆகின்ற அந்த இசை, அந்த சலங்கையினுடைய அந்த சிவபெருமானுடைய கால் இசை வந்து நடனம் ஆடுகின்ற பொழுது அவருக்கு காது முடிகிறது. கடலற்ற அறிவார் நாயன், அதனாலதான் பேர் பெற்றார். கடலற்ற அறிவார். அவர் பூசை செய்கின்ற பொழுது சிவபெருமான் நடனம் அவருக்கு மட்டும்தான் காதலை கேட்கும். எப்படி சேக்கிழர் பெருமான் இந்த தொண்டர்களை எல்லாம் அறிகின்ற பொழுது உலகெல்லாம் என்று அடியெடுத்து குளிக்கின்ற பொழுது அவர் காதுக்கு விழுந்ததோ அதே போல உலகமே. அப்ப இது திருமுருக ஆற்றுப்படையில நக்கீர சொல்லும் உலகம் ஓப்ப. அப்ப எல்லாமே அந்த உலகத்தோட ஒட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா வாழணும், அந்த செயல்முறைகளை தான் இது பண்றாங்க. இப்ப இந்த சைவ முன்னேற்ற சங்கமும் அதைத்தான் செய்யுது. உலகத்தில் உள்ள சான்றோர்கள் பெருமக்களை எல்லாம் இந்த மனதுல வந்து இறை அருள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றை இணைத்து அந்த அருளை வந்து வளர்த்து அந்த புண்ணியங்களையும் அந்த சிவ இறைவனுடைய அருளையும் பெறுவதற்கு வழிவகுப்பதே ஒரு பெரிய மகத்தான ஒரு பெரிய சாதனை. அது வந்து எல்லாம் அந்த சிவபெருமானுடைய அருள் தான் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதாவது என்ன, ஒவ்வொருதான் வர்றோம். இப்படி நம்ம வந்து பாராட்டி இது சேக்கிழார் பெருமான வந்து இவ்வளவு அருமையான அற்புதமான அந்த நாயன்மார்களை எல்லாம் ஒன்றை இணைத்து இறைவனுக்கு அருள் செய்யக்கூடிய அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பெரிய அடியார்கள், சிவன் அடியார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களை ஒன்றை இணைத்து கண்டுபிடித்து இவ்வளவு செய்யக்கூடிய அந்த சேக்கிழார் பெருமானுக்கு ஏதாவது ஒன்று படைக்கணுமே என்று 19ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியில வாழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதாவது இவரை எழுதி பாராட்டு சேக்கிழார் சதகம் எழுதியிருக்கிறார் 19ஆம் நூற்றாண்டுல. இப்படி
அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மகத்தான அவர்களுடைய பெருமைகளே அவர்களுடைய செய்திகளை இருந்தெல்லாம் இந்த மாதிரி படைப்பது வந்து இயல்பாகிறது. எல்லாம் வந்து இறைவனுடைய அருள் தான் அப்படிங்கிறத சொல்றான். இப்ப இந்த கோதையார் பெருமான் வந்து எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து குலத்தில் பெரியவராகி விடுகிறார். யாரும் அரச குலம் இந்த கோதையார் அங்க வந்து சிதம்பரத்துக்கு போறாரு. சிவபெருமானுக்கு வந்து பூசை பண்றாரு. சிவபெருமானுடைய அந்த நாட்டியம் ஆடக்கூடிய ஒளி காதுல விழுகிறது. இவ குடைப்பெரியவர் ஆகிறாரு. அந்த தலத்தீரத்துல போகும்போது அங்க வந்து அந்த அவருடைய அந்த காலத்துல இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா அனபாயன் சோழன். அனபாயன் சோழன் அந்த சோழன் வந்து அவருடைய காலத்துல இருந்தவர். இந்த மன்னனை வந்து அழைக்கிறார். குலோத்துங்கனுடைய அதாவது இந்த சோழனுடைய இந்த சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த காலத்துல அவர் தான் அந்த குலோத்துங்க மன்னன் தான் அவருக்கு வந்து ரொம்ப இந்த தொண்டர்களை எல்லாம் வெளிக்கொணர்வதற்கு உறுதுணையாக இருந்து, ஏன்னா இப்பொழுது நம்ம வந்து பாக்குறோம், இப்ப இந்த சைவ முன்னேற்ற சங்கம் உலக அளவுல பறந்து இருக்கிறதா பல அடியார்கள், பல சான்றோர்கள், பெருங்கொண்ட பெருந்தகைகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து அதனுடைய இதை நகர்வதற்கு வந்து ஒரு பொருள் ரொம்ப அசைவு ரொம்ப முக்கியம். பொருள் அசைவு இருந்தா தான் அந்த இலக்குகளை போய் சேர முடியும். இவைகளெல்லாம் கொடுத்து உலக அளவுல நிக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைய இவ்வளவு ஆண்டுகளை கடந்து இன்றும் நாளையும் வரக்கூடிய சந்ததிக்கும் இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் நிலைத்திருக்கக்கூடிய இந்த சைவ நெறி கழகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கெல்லாம் வந்து அதனுடைய அஸ்திவாரம் பல பேர் மன்னர்களை போல இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல இந்த சேக்கிழார் பெருமான் வந்து இந்த தொண்டர்களை எல்லாம் ஒன்று இணைத்து ஒரு பெரிய புராணமாக தொண்டர் சீர் பரவுவராக இந்த அருள்மொழி தேவர் படைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து ஒரு அரணாக இருந்தது யார் என்றது குலோத்துங்க சோழன். அது அனபாயன் சோழன் இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து அந்த நம்மெல்லாம் வந்து அவர்களுடைய சரிதைகள் புராணங்கள் இவைகளை எல்லாம் கேட்டு அறிவதற்கான ஒரு வாய்ப்பும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கான வாய்ப்பும் அமைகிறது. அவர்களுக்கெல்லாம் அந்த அனபாய சோழன் அந்த ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இது தொகுத்த நம்பியாட்டர் நம்பி இவர்களுக்கெல்லாம் நாம் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இவர்கள் இருந்துதான் அதை கண்டுபிடிச்சு ஒவ்வொருதான் கொண்டு வர்றாங்க. இப்ப நம்ம வந்து உலக அளவுல கொண்டு போயிருது இந்த சைவ சமயம் என்பதை உணர்கின்றோம். இப்ப இந்த பெரிய புராணத்திற்கு குலவை அரங்கேற்றி வைத்தவரே யார் அப்படின்னு சொன்னா அந்த சோழ மண்டலம் அனபாய சோழன் என்பதை அறிய முடிகின்றது. இந்த மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதாவது திருநீரினுடைய மகத்துவம் அதனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவான். இறுதியில வந்து சாம்பலாகிடும். அருணகிரிநாதர் சொல்லுவார், அவரவர் உடல் அவர் கை அளவு சாம்பல். நம்ம அந்த இருதயத்தை பார்த்தோம்னா அவர் கைப்பிடி அளவுதான் இருக்கும். ஒருதை பார்த்தோம். அப்ப எஞ்சான் உடம்பு இதெல்லாம் தத்துவங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. நாம அந்த சாணை எடுத்தா இதை எடுத்து வரோம். அவர் கைக்கு அளந்தோம் அப்படின்னு சொன்னா இது உலக இதுகள் நிறைய நம்ம வந்து சொன்னோம். தாயார் இருந்தன்னா தந்தையும் இருந்தன்னா தன் பிறவு ஓடி தனமாலை குவிந்தன்னா கணபெயர் எடுத்து மன்னதரணியை ஆண்டு மன்ன சேயர்கள் இருந்தன்னா உருவாயிருந்தன்னா சிற்றுப்பழகற்ற நினைத்த விரதங்கள் செய்தன்ன நதிகள் எல்லாம் ஓயாதும் மூழ்கினாலும் என்ன பயன்? எவனாலே ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ? இதுவெல்லாம் தந்த உறவுதான் என்றும் நிர்வாகம் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கரை கண்டார்மை அது போதுமே. ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லைவாள் நடராசனே சிவபெருமானுடைய அருளை பெறுவது சாத்தியம் இல்லை. அதாவது மனம் பக்குவம் அடைந்து இப்ப வந்து பாருங்களேன், சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் நிலத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். இப்ப நம்ம மெய்ப்பொருள் நாயனார் கலவேரி நாயனார் படிக்கிறோம், பெரிய தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள். இன்றும் நினைப்ப நாளைக்கு இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாமே நிலைத்திருக்கக்கூடியவர்கள். தாயார் இருந்தன்னா தந்தையும் இருந்தன்னா தன் உறவு பிறவு கோடி தனமாலை குவிந்தன. தனம் என்றால் பணம்.
வாழ்வதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே தனமாலை குவிந்தன்னா கடம்பெயர் எடுத்தோம்னா இந்த உலகத்திலேயே பெரும் பெரும் பெயர்கள் எடுக்கிறான். கடம்பெயர் எடுத்துமன்னா தரணியை ஆண்டுமன்னா இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறோம், மன்னராக ஆட்சி செய்கிறோம். தரணியை ஆண்டுமன்னா சேவியர்கள் இருந்தன்னா குழந்தைகள் இருந்தன்னா சிற்றுப்பல கட்டும்னா பல நூல்களையும் பல இவைகளெல்லாம் கற்று ஆராய்ந்து தெளிந்து விடுகிறோம். கற்றன்னா நித்தம் விரதங்கள் செய்தன்னா இறைவனுக்காக நாம் விரதங்கள் செய்கிறோம். நித்தம் விரதங்கள் செய்தன்னா நீ நதிகளிலே ஓயாமல் மூழ்கினாலும் என்ன பயன்? மூழ்கிறோம் என்ன பயன்? எவனாலே ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ? யமதர்மன் இருந்து ஓலை வருகிறது, யமலோகத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி. அதை உன்னையால தடுக்க முடியுதா? அப்ப யமனாலே ஒன்றை கண்டு தடுக்க விடுமோ? இதெல்லாம் யாரால முடியும்? சிவபெருமானுடைய கடைக்கண் பட்டாலே முடியும். சிவபெருமானுடைய கடைக்கண் பார்த்தாலே முடியும். யமதர்மனையே விரட்டி விடுவார் சிவபெருமான். அப்ப அந்த சிவபெருமானுடைய அருளை நாம் பெற வேண்டும். பெறுவதற்காகத்தான் இந்த அடியார்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவத்தை அவர்கள் கண்டறிந்து இறை அருளை பெற்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு இந்த பெரிய புராணத்திலே குறிப்பு தெரிகிறது. இவைகள் எல்லாம் நாம் பற்றி ஏறக்கூடிய படிகள், ஏடிப்படிகள். இவைகளை பற்றி கொண்டு நாம் மேலே ஏற வேண்டும். அவர்களை போல சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதுதான் இதை குறிக்கிறது. சிவபெருமானுடைய கடைக்கண் பெற்றாலே அது போதும். சிவகாமி ஈசனை பாருங்க, சிவபெருமானுடைய இடப்பாகத்துல சிவகாமியை வைத்திருப்பார். இடப்பாகத்துல முக்கியமானது எது அப்படின்னு சொன்னா இருதயம் துடிச்சுட்டே இருக்கு. அங்கதான் சிவகாமி இருக்கிறாங்க. அது நின்றுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே முடிந்தது. அப்ப இப்ப நம்மளுடைய காலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இடப்பாகம் சிறுசா இருக்கும், வடப்பாகம் பெருசா இருக்கும். சிவபெருமானுடைய தோற்றங்களில எல்லா வகையிலையும் பாதி அர்த்தநாதீஸ்வரர், பாதி ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கணும். இப்ப நம்ம பிரிக்கிறோம், ஆண் மக்கள் பெண் மக்கள். இலக்கியத்துல சொல்லுவாங்க ஆண் மகடு பெண் மகடு அப்படின்னு சொன்னாங்க. மகடுங்கிற வார்த்தையே இன்னைக்கு இல்ல. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. பிள்ளை என்பது மரபுகள்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா அணிலு, இந்த மாதிரி அணில் பிள்ளை இந்த மாதிரி சொல்லணும். அப்ப நம்ம எல்லாம் அணிலா? ஒரு கேள்வி. அப்ப நமக்கு என்ன பெயர் இருக்கிறது அப்படிங்கிறது? ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றோம். பிள்ளை என்பது ஆண் மகவு பெண் மகவு. இதுதான் அருமையான தமிழ் சொல். தொல்காப்பியத்துல இலக்கணத்துல இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொற்களுக்கு வழிவகுத்து வைத்திருக்கின்றார். ஆண் மகடு பெண் மகடு அப்படின்னு சொல்லி மகடு இப்படித்தான் சொல்லணும். அப்ப இன்னும் போகும்போது அந்த தமிழ் சொற்களை உச்சரிக்காமலே அப்படியே மருவி அது வேற வகையில போய்விடுகிறது. அப்ப உண்மையான அந்த இவைகளை தமிழ் சொற்களை எல்லாம் அன்றைய காலங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த திருக்குறள் அது நமக்கு தெரியும். என்ன இப்ப நம்ம இதை சொல்றோம், இதனோட சில செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். திருக்குறள்ல சொல்றான். இப்ப அது வார்த்தைகள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். நான் சொல்லும்போது துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமலை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி. இப்ப நம்ம வகுப்புல பாடம் எடுக்கும்போது துப்பாக்கி அப்படின்னு சொன்ன உடனே விளக்காரன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, நம்ம திருவள்ளுவர் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கொள்ளும். அதுல நம்ம பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒரு இவ்வளவு விவரங்கள் இல்லையே அப்படிங்கிறது ஒரு எடுத்த உடனே அந்த பொருள் அந்த அகராதியை படித்தது அந்த மாதிரி. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி. அப்ப துப்பார் அப்படின்னு சொன்னா யார்? துப்பாருக்கு துப்பாய என்ன அதனுடைய பொருள்? இந்த மழை நீரானது வானத்திலிருந்து பெய்கிறது. மழை நீரானது இந்த நிலத்தில விழுந்து உணவுப் பொருள்களை விளைவித்து தருகிறது. குடிப்பதற்கு நீராகவும் பயன்படுகிறது. அப்ப மழை நீர் இல்லாத, அதாவது நம்ம சொல்லுவார் மலையில இருந்து ஒரு துளி நீர் உருகலைன்னா அந்த நிலத்துல ஒரு பசுமுல்லை காண முடியாது. அதே திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நான் சோறு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தண்ணி எல்லாம் வேணாம், மழை நீரே வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப சோறு வேணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய நெல்லு அரிசி வேணும்.
அந்த அரிசி எதுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா நெல்லுல இருந்து வருது. நெல் எதுல இருந்து? செடியில இருந்து வருது. செடி எங்க இருந்து வருது? பயிர்ல இருந்து வருது. அது விதை இப்படின்னு போறான். அதுக்கு வளர்வதற்கு நீர் தேவைப்படுகிறது. எல்லா தாவரங்களும் எல்லா உயிர்களும் வளர்வதற்கு நீர் அடிப்படை. அப்ப அந்த உணவுப் பொருளை விளைவித்து தருவதுடன் குடிப்பதற்கு நீராகவும் பயன்படுகிறது. துப்பார்க்கு உண்பவருக்கு, துப்பார்க்கு துப்பாய உணவுப் பொருளை ஆக்கி, துப்பாய துப்பாக்கி உணவுப் பொருளை ஆக்கி, அத துப்பாய தூவுமாய் குடிப்பதற்கு நீராகவும் பயன்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி துப்பார்க்கு. அப்ப துப்பு அப்படின்னு சொன்னா உண்பது அப்படிங்கிற ஒரு பொருளை தெரியுது. அப்ப அந்த பொருள் இன்றைய காலங்கள்ல எப்படி மறுக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, துப்பு அப்படின்னு சொன்னா வெளியில துப்புனா உள்ள சாப்பிடுறது. அப்ப இந்த மாதிரி நிறைய அந்த செய்திகள் எல்லாம் அதுல நம்ம வந்து தெரிய வேண்டும். அதனுடைய உண்மை அந்த பொருள். அப்ப திருக்குறள் வள்ளுவர் காலத்துல வந்து இருக்கும்போது அகராதி எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் அந்த பொருள் புரிந்தது. அதனால அந்த கலவியால் உரை அந்த இதுகெல்லாம் மறைந்த பிறகு அப்ப ஒவ்வொரு உரைகளா உருவானது. ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம மூதாதைகள் எல்லாருமே வந்து அந்த எல்லா தமிழ் வார்த்தைகளை அனைவருக்கும் தெரிந்தது. அதனால் உரை இல்லாமல் அன்று பாடி இருந்தார்கள் என்பதனை நாம அறிய இருக்கின்றோம். இப்ப இந்த மெய்ப்பொருள் நாயனார் திருவெண்ணீர், அதாவது உடல்ல அந்த திருநீர் அந்த சாம்பலுக்காக வந்து அப்படியே நம்ம வெளியில போயிட்டோம். அங்க போய் திருவள்ளுவரை சுத்தி அப்படின்னு கொண்டு வந்துட்டான். திருவெண்ணீர் அதை என்ன சொல்ல வந்தா அப்படின்னு சொன்னா, அவரவர் உடல் கைப்பிடி சாம்பல் அளவுதான். அருணகிரிநாதர் சொல்கிறார். அருணகிரிநாதர் முத்தை திரு பத்தி திருநகை எத்திக்கிற சத்தி சரவணர் முத்திக்கொரு வித்து குருபர் என ஒரு அடியெடுத்து முருகப்பெருமானே அவரை அடியெடுத்து கொடுத்த அந்த அடியாராகிய அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தார். முருகப்பெருமானே நேர பார்த்தார். அவர் ஏகப்பட்ட திருப்புகள்ல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவரவர் உடல் ஒரு பிடி சாம்பல், அவர் கையளவிற்கு ஒரு பிடி சாம்பல். அதாவது இந்த உடல் வந்து உதவாதது, நிழலுக்கு ஒதுங்கி நிற்பதற்கு நிழலுக்கு உதவாது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த திருநூறுடைய மகத்துவம் என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா, இறுதியில சாம்பலாகின்ற பொழுது அந்த சிவபெருமானையே நாம் மொழி அடைகிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்ல இருக்கின்றோம். அணிந்தவர் எண்ணம் சொல் செயல் எல்லாம் தூய்மை. ஒருத்தர் வந்து நெற்றி நிறைய விபூதி, உடல் எல்லாம் விபூதி பூசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதான் வந்து சொல் செயல், சொல்லுண்டா சொல்வாக்கு, செயல் செல்வாக்கு, சொல் செயல் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மெய்ப்பொருள் நாயனார் அவர் வந்து யாரார் அந்த அடியார்கள் எல்லாம் தூய்மையானவர். அவர்களுக்கு தாடி இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்தார். சிவனுடைய அடியார்களுக்கு எல்லாம் தொண்டு செய்தார் அப்படிங்கிற அடியார்களை வந்து தடுக்க கூடாது. இப்ப இந்த மன்னர் வந்து இவர் வந்து இந்த கோதையார் பெருமான் வந்து அரசவையில இருக்கிறார். நம்ம வந்து பார்த்தோம், சலவ தொழிலாளி வந்து நகரோடு வருகின்ற பொழுது, அரண்மனையில இருக்கின்ற பொழுது அடியார்கள் யாரும் உள்ளே வந்தால் அவர்களை காவலாளி வந்து தடுக்க கூடாது. நேர அரசவையிட்ட கொண்டு நேர அவரு இருக்கிற அறை வரைக்கும் பாதை இருக்கும், நேர போய் சென்று பார்ப்பார். அப்ப அந்த சிவனுடைய அடியார்களுக்கெல்லாம் அன்று சுதந்திரமாக இருந்தது அரசனை பார்ப்பதற்காக. அரசனும் ஆண்டியும் ஒன்று அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். அரசனும் ஆண்டியும் ஒன்று, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்கு. அது நிறைய திருவிளையாடல்கள்லாம் இந்த பெரிய புராணத்திலேயே நாயன்மார்களுடைய திருவிளையாடல்கள் எல்லாமே எல்லா வாழ்க்கை தத்துவத்தையும் எல்லாத்தையும் உணர்த்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த திருநீற்று நெறி என்ன அப்படின்னு சொன்னா அன்பு நெறி, அன்பு நெறியாக இருக்கிறது. இந்த சேர நாட்டை ஆண்ட இந்த சேரமான் பெருமான், சேர நாட்டை யார் ஆண்டது? இப்பதான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். இந்த கோதை முதல்ல வந்து சேரமான் உரையர் அவர் வந்து ஆட்சி செஞ்சார். இந்த கோதையார்ட்ட அந்த அரசாட்சியை கொடுத்துட்டு போயிட்டார். அவரும் அடியவர்களாகி இந்த கோதையார் வந்து இந்த சேரமான் நாட்டை தான் ஆடிட்டு இருந்தார். இந்த சேரமான் நாட்டை பெருமான் வந்து ஆட்சி செய்தார். அப்பொழுதுதான் அந்த நகர்வனம் வருகிறது. எந்த நகர்வனம்? வஞ்சி மாநகர். அந்த வஞ்சி நகரை நகர்வனமாக வருகின்றார்.
அப்பொழுது அந்த உவர்மன், அந்த வண்ணான் சலவை தொழிலாளி வந்து வருகிறார். அவர் உடலில் எல்லாம் உவர்மன் ஒட்டி இருக்கின்றது. தலையில எல்லாம் உடல் பூரா பரவி இருக்கு. தலை நெற்றியில் ஒட்டிய அந்த உவர்மன் அந்த கோதையாருக்கு வந்து திருநீர் அடித்து சிவபெருமானை போல காட்சி கொடுக்கிறார். அதற்கு இறைவனே அடியவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார். சிவபெருமானே அடியார்களுடைய உள்ளத்தில் நிறைந்து இருப்பதனால் தான் அவருக்கு வந்து சிவபெருமானை போல தோற்றம் தெரிகிறது என்று அந்த கோதையார் யானை நகர்வனம் வரக்கூடிய யானையிலிருந்து கீழே இறங்கி ஓடி காலி விடுகிறார். ஒரு அரசன் வந்து இப்ப நம்ம வந்து சொல்றோம், ஒரு ஜனாதிபதி போறார், ஒரு இதுல போறார். அவர் வந்து இன்னைக்கு அடியார்கள் வந்து ரோட்ல நம்ம வந்து இருக்கிறோம், அவர்களை வந்து ஏதாவது வந்து நம்ம வந்து பாக்குறோம், பிச்சைக்காரர்கள் போல அங்கே செல்கிறாரு. அவர்கள் உள்ளத்துலதான் நிறைய அடியார்கள். இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலாம் இங்க எங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் போன நிறைய அடியார்கள் காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, பிச்சைக்கார மாதிரி இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய அருள் பார்வை எல்லாமே இதா தெரியும். அவர்கள் சொன்னால் அது நடக்கும். இன்னைக்கு வந்து அந்த அவர்கள் உள்ளத்துல வந்து அந்த இறைவன் இருக்கிறதுனால என்ன நடக்கும் என்பது முன்கூட்டியே தெரியக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மனப்பக்குவம் இருக்குது. அவர்களை நாம் வந்து தவறாக நினைக்கின்றோம். அவர்கள் எல்லாம் வந்து அடியார்கள், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்ப ஒரு ஜனாதிபதியா இருக்கிறவர் நேர போய் ஒரு ஆண்டியினுடைய கால விழுகிறார் அப்படின்னு சொன்னா ஆண்டிக்கு பயம் வருமா வராதா? ஆஹா, இவ்வளவு பெரிய ஆளு நம்ம கால விழுகிறாரு, என்னமோ ஏதோ அப்படின்னு நாம வந்து ஒரு பயம் உருவாக்கும். அந்த மாதிரி அந்த மன்னாருக்கு வந்து பயம் உருவாக்கி, ஆகா ஒரு அரசனே காலில் விழுகிறார், நாம் என்ன தவறு செய்தோம், எதற்காக நம் காலில் விழுகிறார், ஏதோ நமக்கு ஆபத்து வரப்போகிறதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறார். அவர் பயப்படும் போது, அப்பா உனது உடல் எல்லாம் திருநீராக இருக்கிறது, நீ சிவனுடைய அடியாரை போல தெரிகிறாயே அப்படின்னு சொல்லி இந்த கோதையார் வந்து கேட்கிறார். இந்த கோதை பெருமாள், இந்த கலரை கழிவார் நாயனார் கேட்கிறார். உடனேயே அந்த மன்னான் சலவை தொழிலாளி, ஐயா நான் அன்றாட போய் துணிமணிகளை எல்லாம் எடுத்துட்டு பல வீட்டுல போய் அவங்க துணிமணிகள் எல்லாம் வாங்கி நான் அந்த ஒரு மண்பானையில அந்த ஒரு பெரிய அந்த பானையில வச்சு அது ஊர் மண்ணம் போட்டு அந்த ஆடைகளுடைய அழுக்கை எல்லாம் நீட்டி துவைத்து தருவோம் ஐயா. வீட்டுக்கு வீடு சென்று அவர்களுடைய ஆடைகளை வெளுக்கின்றேன். நான் வந்து அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு குளத்துல பிறந்தவன், என் காலில் விழுகிறீர்களே ஐயா, நீங்கள் விழுகலாமா, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறார். ஐயா உன்னுடைய உடம்பெல்லாம் திருநீரை போல தெரிகிறது, விபூதி பூசி இருக்கிறது போல தெரிகிறது. ஐயா இது விபூதி இல்ல, இது உடல்ல பூரா ஊர் மண்ணு, பூரா பாருங்க இந்தா பாருங்க அப்படின்ட்டு தட்டி தட்டி விடுறாரு. அப்ப அந்த விபூதி பூரா, ஆகா உடல்ல தட்டிடாதப்பா, உடம்புல பூரா ஊர் மண்ணு அப்படின்னு சொல்லி தட்டாத, எல்லாம் விபூதி பூரா கீழே விழுகுது, தட்டாத தட்டாத அப்படிங்கிறத தடுக்கிறார். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. அவர் உடல்ல அவருக்கு அந்த வண்ணானுக்கு பார்க்கிறது அவர் உடல்ல ஊர் மண்ணு. இந்த கோதையாருக்கு பார்க்கின்ற பொழுது அவருக்கு பார்த்தா சிவபெருமான் பூசிய அந்த விபூதியை போல தெரிகிறது, தட்டிடாதப்பா அது பூரா கீழே விழுகிறது, விபூதி பூரா கீழே விழுகிறது என்று அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் நினைக்கிறார், நகர்வனம் செல்கின்ற பொழுது ஒரு வேலை நம்மளுடைய யூகம் நம்ம என்ன நினைக்கலாம், ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு வாசற்படியிலையும் பல்வேறு மனக்கரைகள் இருக்கு. எல்லா ஒவ்வொரு மனிதர்களும் அதுல அந்த வீட்டுல வாழ்கிறார்கள். அவர்களுடைய உடைகளை எல்லாம் அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் அழுக்குகளை கலைந்து வெண்மையாக்கி அவர்களுடைய உடலுக்கு வெண்மை, அதாவது உடை தூய்மையாக்கி தருகிறார். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலேயோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளத்தினுடைய அழுக்குகளை நீக்குவது யார்? ஒவ்வொருத்தருக்கும் மனக்கரைகள் நிறைய உண்டு, அந்த மனக்கரைகளை நீக்குவது யார் அப்படிங்கிற ஒரு யூகம் நமக்கு உருவாகிறது. அப்ப இவர் வந்து ஆடைகளை வந்து நீக்கிவிட்டா மனசுல இருக்க அந்த குறைகளையும் கரைகளையும் நீக்கியது யாரு அப்படின்ற உருவாகணும். அது யார் அப்படின்னு சொன்னா அது வந்து நமச்சிவாயம் என்ற வார்த்தையை சொன்னால் மட்டுமே அது உள்ள இருக்கக்கூடிய, அதாவது அகத்தூய்மை நீரா, அதாவது புற தூய்மை நீரால் அமையும்,
அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அது சொல்லிட்டாங்க. உண்மையை என்னைக்கும் பேசணும்னா உள்ள சுத்தமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில அழுக்கு ஒட்டி இருக்கிறதா உடம்புல நீரை வச்சு நல்லா அதனுடைய அதாவது என்ன சொல்றாங்க, அழுக்கு நீக்கிற உடம்புல தேய்ச்சி நீரை ஊற்றினால் அது வந்து உடல் வந்து தூய்மையாக உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு உண்மையை பேசு திருவள்ளுவர் சொல்றார். அகத்தூய்மை அதாவது வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார். அப்ப இந்த சிவபெருமானுடைய ஓம் நமச்சிவாய நாமம் அந்த அதாவது பொறையல் அந்த மன்னனுடைய அந்த கோதையாருக்கு விளங்குகிறது. அதாவது எல்லாத்தையும் மாற்றி விடலாம். நமச்சிவாயா இருந்தால் உலக மக்கள் எல்லாம் அவர் அந்த ஆட்சி செய்த காலத்துல இந்த சலவை தொழிலாளினா நமக்கு வந்து இந்த பெரிய புராணத்துல சைக்கிள காட்டுகின்றார். அவருடைய ஆட்சி காலத்துல போனோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நகர்வலத்துல எல்லாருமே இறையருள் பெற்ற அடியார்களாகி மாறிவிட்டார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்துல. திரும்பி வந்து அவர் வந்து பார்க்கிறார், அந்த முன்னாடி இருந்த அந்த அரசன் சேரமான் வந்து பார்க்கிறார், சேரமான் பெருமாள். அப்ப வருவது எல்லாருமே இறை அடியார்களாக திகழ்கிறார்கள். அப்ப இறை அடியார்களுடைய திகழ்ந்தா என்ன நினைக்கிறது பாருங்க. மகாபாரத காலம், ராமாயண காலம், அப்படி இதெல்லாம் இதிகாச காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளமைகள் அதனுடைய இதுகள்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப செழுமையாக இருந்தது. என்ன காரணம்? இறைவனுடைய அடியார்கள் வேள்வி செய்தார்கள், இறைவனை பற்றி நினைத்தார்கள். அதனால் இறைவனே இங்க இந்த பூலோகத்துல பூமிக்கு வந்தார். வருகின்ற பொழுது அவர் வருகின்ற நாட்கள் எல்லாம் செழிப்பாக மழை பெய்யும், அதாவது செல்வ செழிப்பாக இருந்தது எங்கும் பார்த்தாலும். உதாரணத்துக்கு பாருங்க, காய்மாண்டதெங்கின் பல விளக்கமையின் நெற்றி பூமாண்டதின் தொடங்கி வரிக்கை பொழுது ஏவாங்கதம் என்று இசையோயதும் உண்டே. பாருங்க, இது வந்து ஒரு வளமை. அது என்ன, அந்த ஏமாந்த நாட்டுல ஒரு வளமையாக இருந்ததுக்கு இதெல்லாம் வந்து தெரியணும். எப்படி வளமையா இருந்திருக்கு? காய்மாண்ட தெங்கின் பழம் விழ. காய்மாண்ட தெங்கின், தெங்குண்டா தென்னை மரம். ஒரு சங்க காலத்துல ஒரு இலக்கியங்கள ஒரு பழமொழி வரும், நாய் உருட்டிய தெங்கம் பழம் போல. தெங்கம் அப்படின்னு சொன்னா தேங்காய், வேற ஒண்ணும் இல்ல, தேங்காயத்தை தெங்கம் பழம். இப்ப நாய் அத ஒரு பழமொழி இருக்கு, நாய் வந்து அந்த தேங்காயை உருட்டிக்கிட்டே இருந்தா அதை உரிச்சு சாப்பிடவும் தெரியாது, உடைக்கவும் தெரியாது, யாரையும் வந்து அத தூக்கவும் அதை அது கொடுக்காது, யாருக்குமே கொடுக்காது. அந்த மாதிரி மனிதர்கள்லாம் நிறைய இருக்கிறார்கள் என்பதற்காக நாய் உருட்டிய தெங்கம்பழம் போல. அவர் கையில பணம் வச்சிருப்பாரு, யாருக்கு ஒண்ணும் தரமாட்டார், அவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு, அதை பயன்படுத்தவும் தெரியாது. இந்த மாதிரி அதுதான் நாய். இப்ப இது பணம் இல்ல, பொதுவா எந்த ஒரு விஷயங்களையும் அந்த பழமொழி நாய் உருட்டிய தெங்கம்பழம் போல அப்படிங்கிறது. அப்ப தெங்கம்பழம், தெங்கம்பழ தோட்டம், தென்னை மரம் அப்படிங்கிறது. காய் மாண்ட தெங்கின் பழம் இல்ல. ஒரு பெரிய மரம் இருக்கு, தென்னை மரம், காய் மாண்டு இருக்கு. மாண்டுண்டா அந்த தென்னை மரத்துல அப்படியே இடை தெரியாத காய்கள் நிறைந்திருக்குது. காய் மாண்ட தெங்கின், அந்த தென்னை மரத்திலிருந்து ஒரு தென்னை நேற்று தெங்கின் பழம் விழ. ஒரு தென்னை அப்படியே விழுகிறது, கொத்து விழுது. அதான் யார் புடுங்கல, அந்த நெருக்கம் தாங்க மாட்டாம இந்த கொலையில இருந்து அந்த ஒரு தென்னை நெற்று அப்படியே அதான் தானாக விழுகிறது, பழம் விழ. அது விழுந்து என்ன ஆகுது? கமுகி நெற்றி பூமாண்டதின் தொடங்கி. கமுகு மரம், அந்த தென்னை மரத்திற்கு அடுத்தால் வந்து ஒரு பெரிய கமுகு மரம் இருக்கிறது. கமுகு என்றால் பாக்கு மரம். அந்த பாக்கு மரம் பார்த்தோம்னா தென்னையும் பாக்கு ஒரே மாதிரி இருக்கும், பெரியது. அதுக்கு அடுத்த பாக்கு மரம். கமுகின் நெற்றி போந்து, கமுகின் நெற்றி போந்து, கமுகனுடைய பூமாண்டதின் தொடங்கி கமுகின் நெற்றி. அப்ப அந்த பாக்கு மரத்துல அப்படியே பூக்கள் அப்படியே பயங்கரமா இருக்கு. இந்த பாக்கு மரத்துல பார்த்தோம்னா பூவு அப்படியே கொலையா நிறைய நெருங்கி இருக்கும், பூமாண்ட. அந்த பூவுல தேன் வந்து கூடு கட்டி அப்படியே குடங்குடமா இருக்கு. குடம்னு சொன்னா அவ்வளவு பெரிய அந்த பாக்கு மரத்துல குடங்குடமா இருக்கு. அந்த பூமாண்ட தீந்தேன்
அந்த தேனுடைய அடையில அந்த குடத்துல வந்து அந்த தென்னெடுத்து சொத்து விழுந்த உடனே என்ன ஆகும், அந்த குடம் உடஞ்சி தெரிக்கும். தெரிச்ச உடனே அந்த தேன் பூரா அப்படியே விழுகுது கீழே. காய்மாண்ட தெங்கின் பலவில கமுகை நெற்றி பூமாண்ட தீந்தன் தொடகீரி வறுக்கை கொண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பழமரம் இருக்கு. பழமரம் அந்த முதல்ல தென்னை, அதுக்கு அடுத்து கமுகு மரம், அதுக்கு அடுத்து ஒரு பலாமரம் இருக்கு. அந்த பலாமரத்துல நிறைய பலாப்பழங்கள் அப்படியே இருக்கு, பழுத்து அப்படியே இருக்கு. அதுல வந்து வறுக்கை பொண்ணு இந்த தென்னை நெத்து அந்த தேன் அதுல வந்து அந்த பழத்துல அப்படியே விழுது. விழுந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா வறுக்கை பொண்ணு. பலாப்பழத்துல 2 வகை உண்டு, கஞ்சி பழா, வறுக்கை பழா. வறுக்கை பழம் வந்து இப்ப நம்ம சாப்பிடுற பழம் எடுத்து வச்சோம்னா சொல சொலையா அப்படியே அழகா இருக்கும் பார்க்க சாப்பிடுறதுக்கு. அதை அப்படியே அறுத்து வைக்கும் போதே சாப்பிடலாம் போல தோணும், அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த கஞ்சி பழம் என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய விதைதான் பெருசா இருக்கும். அதை தொட்ட உடனே அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது வராது, அப்படியே நீரா போயிடும். கஞ்சி பழம் அதுக்கு பேரு. 2 வகை இருக்கு அந்த பழம். அந்த வறுக்கை பழாவுல விழுந்து அந்த பழச்சோளம் பூரா அப்படியே செதறி வறுக்கை போந்து, அதாவது மாம் கனி சிதறம். அதற்கு அடுத்தாற் போல இந்த பலாமரத்துக்கு அடுத்து வந்து மாமரம் அதுல படுத்திருக்கு. அதுல வந்து விழுந்து மாம்பழங்களை எல்லாம் உதிர்த்து விட்டு, அதற்கு அடுத்து வாழை மரம் இருக்கு. அந்த வாழை மரத்துல அந்த பழங்கள் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை உதிர்த்து அப்படியே தரையில விழுந்து கிடக்கு. அப்படியே எங்க பார்த்தாலும் அப்படி கிடக்கும். அப்ப காய்மாண்டதெங்கின் பலவில கமிங்கின் நெற்றி பூமாண்டதின் தொடகீரி வறுக்கை கொண்டு ஏமாங்கதம் என்று இசையால் திசை போயதுண்டே. அப்ப அந்த ஏமாங்கத நாட்டுல எல்லாமே எங்க போனாலும் அப்படியே கிடந்துச்சுன்னா யாருக்காவது எவ்வளவு வச்சு சாப்பிட முடியும்? அவ்வளவு செழிப்பானது. எங்க போனாலும் உணவே தேவையில்லை. அங்க போற இடங்கள்ல அதான் இப்போ ஒரு குருவி இருக்கு, குருவிக்கு யாரு உணவு போட்டு சமைச்சு போடுறா? ஒரு பறவைகளுக்கு யாரு சமைச்சு போடுறா? அதுக்கெல்லாம் அங்கங்க போய் சாப்பிட்டா. அந்த மாதிரி மனிதர்களுக்கு அங்கங்க கிடந்தது, எதுவுமே தேவையில்லை, எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளவு செழுமை வாய்ந்ததாக இருந்தது அந்த இதுல. அப்ப இவ்வளவு உடைமை வாய்ந்திருந்தால் இந்த உலகத்தில் மனிதன் சந்தோஷமாக வாழ்வான் அல்லவா? அதுதான் வந்து அப்ப ராமாயண காலத்துல மகாபாரத காலத்துல அடியார்கள், சிவனுடைய அடியார்கள், எல்லா அடியார்கள், எல்லா இறை அடியார்கள், சிவன் அடியார்களை விட இறை அடியார்கள், ஏகப்பட்ட கடவுளர் எல்லாருமே இருந்தாங்க, செஞ்சாங்க. இந்திரன் வந்தா, வாயு வந்தா, எல்லாம் வந்து மழை பொழி எல்லாம் அந்த உலகமே செழிப்பாக இருந்தது மகாபாரத காலத்துலயும். இன்றைய காலங்கள்ல அப்படியே குறைந்து வருது. அதை வந்து தங்க காலம், வெள்ளிக்காலம் இந்த மாதிரி கொண்டு வரணும். அப்ப இன்றைய காலகட்டங்கள்ல இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப போகும்போதே அப்படியே போகும்போது உணவுக்கே வந்து சுருங்குகிறது. இந்த இப்ப உலகம் வந்து சுருங்கி விட்டது, இப்ப வயிறும் சுருங்கிட்டு போகுது. இப்ப இன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான புரட்சி. நீர் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல், இப்ப வந்து உணவு மாசுபடுதல், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் எல்லாம் இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அப்ப நாம் வந்து இறைவனை வந்து அவருடைய நாமங்கள், அவர்களுடைய புகழ்களை பாடினாத்தான் வருவான். இப்ப வந்து ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொன்னா அவரை கூப்பிட்டாத்தானே வருவார். நம்ம எதுவுமே கண்டுக்கிறல அப்படின்னு சொன்னா அவர் வாடுக்குள்ள போயிடுவார். அப்ப அழைக்க வேண்டும். அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து அந்த சிவனுடைய அடியார்கள் எல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள், இறை அடியார்கள் எல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள், வேள்வி செய்தார்கள். இறைவனே நேரடியாக இந்த பூலோகத்திற்கு வந்தார், இந்த உலகத்தை செழிப்படைய செய்தார். அதுபோல இந்த உலகமானது செழிப்படைய வேண்டும், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் செழிப்படைய வாழ வேண்டும் என்பது நினைத்த அந்ததான் வந்து இந்த தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் உலகத்தோடு ஒன்றி உலகமே வாழ வேண்டும் என்பதற்காக உலகமே வையகமே வானகமே அந்த அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறது. உலகம் உவப்ப திருமுருகாட்டும் படையில் உலகம் உவப்ப, உலகமே உவப்ப அப்படின்னு சொன்னா சந்தோஷமாக இருக்கணும், உலகமே வாழ வேண்டும். இது உலகமெல்லாம் இவருக்கு யாருக்கு? சேக்கிலார் பெருமானுக்கு திருத்தொண்டர் எழுதுவதற்கு உலகமெல்லாம் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தது. அப்ப இந்த மாதிரி உலகத்தோடு ஒன்றி உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிறைந்தது. அது வந்து இந்த நம்மளுடைய அந்த சைவத்தினுடைய அடியார்களுடைய
எண்ணங்களாக வெளிப்படுகிறது. அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி அப்படிங்கிறதான் நாம் வந்து சொல்ல வேண்டும். சரி, இப்ப நம்ம வந்து தம்பெருமான் காலத்தில் இப்ப வந்து பாருங்க, இந்த வந்து அடியேன் அடி, அடியேன் அடி. இப்ப அடி அடி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பாதம் அடி, பாதாதி கேசம் அப்படின்னு சொல்றோம். பாதத்திலிருந்து வர்றது. அந்த இறைவனை வந்து பாதத்தில் இருந்து அப்பதான் நம்ம வந்து இறைவனை வந்து வணங்க வேண்டும். பாதாதி கேசம் அடி. இப்ப வந்து அடியனுக்கு அடி அப்படின்னு சொன்னா அடியேன் அடி வண்ணான். அந்த வண்ணானாக வந்தார் இல்லையா, இந்த சலவை தொழிலாளி, அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து இறைவனுடைய அருள் உள்ள இருக்கும் மனசுக்குள்ள. பல தொழில்களை செய்வார்கள், பல வேலைகளை செய்வார்கள். அவருக்கு உள்ளேயே அந்த சுகம் ஒளிந்திருக்கும், அதை அறிய முடியாது. பிறருக்கு தெரியும் பிரகாசமாக. பிறர் ஒருடைய பார்வை பற்றால் பிறர் அப்படியே துளித்து வளருவார். அந்த மாதிரி அவருக்கே தெரியாது. அவர் வந்து அவரு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இறை, அதாவது இறைவனே உள்ளே இருக்கிறார், அவருக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொன்னா அந்த கோதையார் தான் போய் அவரை பார்த்து இறைவனுடைய சிவபெருமானை அறிந்த செய்தியை தம்பெருமான் சாத்தும் திருநீர் கரிசாருடைய எம்பெருமான். தம்பெருமான் சாத்தும். தம்பெருமான்ங்கிறது யாரு? பொறையனா, அதாவது இந்த கோதையார் இருக்கிறார் இல்லையா, இந்த சேரமான் பெருமான் கோதையார், அவருடைய தம் பெருமான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் எம்பெருமான், தம்பெருமான் அப்படின்னு சொல்றான். ஏன் அவர் தம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அந்த சிதம்பரத்துல போகும்போது சிவபெருமானுடைய நடனத்தை, அவருடைய நடன ஒளியை காதில் கேட்டவர், நேரடியாக காதில் கேட்டவர். பூசை செய்கின்ற பொழுது சிவபெருமான் நடனம் ஆடுவார், பாடுகின்ற பொழுது சிவபெருமான் நடனம் ஆடுவார். பம்பு சூனியமல்ல வைப்பள்ளந்தம்பான மரணம் வசியம் அல்ல பாதாள வஞ்சன பரகாய பிரதேசம் அது வெள்ள சாலமல்லம்பு உண்டுகள் விலகு மந்திர மொழியெல்லாம் ஆகாய கொள்கை எல்லாம் போடு செய்கின்ற வாத மோடிகள் அல்ல மொழியகனை மோகனம் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பெருமரிசி பொங்கலர் புலிப்பாணிய கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறின வைத்தியம் அல்ல. என் மனதுண்டி நாடி விட்டு நீங்காது நிலை நிற்கேதுள்ளது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என என்ற தில்லைவா நடராஜனே. அதான் இந்த உலகத்துல பம்பு சூனியம் ஏகப்பட்ட இருக்கு. இப்ப வந்து ஐம்பூதங்கள் வெளியே இருக்கு, ஐம்பூதங்கள் உள்ளே இருக்கு. நம்ம மனசுக்குள்ள ஐம்பூதங்கள் இருக்கு, அதை நாம நம்பித்தான் ஆகணும். இப்ப வந்து ஒரு இரண்டு என்ன சொன்னா, இருசக்கர வாகனம் ஓடுது, இருசக்கர வாகனம் நம்ம போறோம். இப்ப 4 சக்கர வாகனம் போகுது, மகிழுந்துன்னு சொல்றோம், கார் மகிழுந்து போகுது. அப்ப அந்த ரெண்டுனுடைய சக்கரத்துக்கு உள்ள காத்து இருக்கு. அப்ப அந்த காத்து இருக்கிறதுனால வெளியிலையும் காத்து இருக்கு, அந்த உள்ள இருக்கு காத்து அடைக்கப்பட்டதுனால அந்த மகிழுந்து செல்கிறது, இருசக்கர வாகனம் ஓடுகிறது. அப்ப எல்லாத்துலயும் காத்திருக்கு. அப்ப நம் உள்ளை அத இப்ப நம்ம வந்து சொல்லுவோம், சிவாக்கியர் தூங்கையில் வாங்கின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு. அதாவது நம்ம உடல்ல வந்து வாயு இருக்குது, காற்று, அது வந்து சுவாசிக்கின்றோம், அது வந்து சுழிமாறி போனாலும் போச்சு. சிவாக்கியர் வந்து சொல்றார், அந்த சித்தர், சிவாக்கியர் சித்தர் வந்து தூங்கையில் வாங்கின்ற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நிலையானது, இந்த யாக்கையானது, இந்த யாக்கையினுடைய தத்துவங்கள் எல்லாம் நிலைத்திருக்கக்கூடியதாக நாம் நினைக்கின்றோம். உள்ளே வந்து ஐம்பூதங்கள் இருக்குது, காத்து இருக்கு. காத்து இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள காத்துகளோட அந்த இருசக்கர வாகனம் கூட நாம் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றோம். உடல்ல காத்து இருக்கு, நீர் இருக்கு, உடல்ல நெருப்பு இருக்கு, ஆகாயம் வெட்ட வெளி இருக்குது, எல்லாமே உடல்ல இருக்கு, வெளியிலையும் இருக்கு. அதனாலதான் வந்து நாம் வந்து இயங்குகிறோம். இப்ப
தம்பெருமான் சாத்தும் திருநீற்றறி சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர்கள் இறஞ்சி ஏனாதிநாதர்கள் சிவபெருமானுடைய கடல் அப்படின்னு சொன்னா பாதங்கள், சிவபெருமானுடைய கடல் ஏனாதிநாதர் கடல் இறஞ்சி, இறஞ்சி காட்சினவை. இறஞ்சி அப்படின்னு சொன்னா அந்த சிவபெருமானே நீயேதான் எங்களுக்கு அடைக்கலாம், சரணாகதி அடைகிறது, சிவபெருமானே சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறத சொல்றோம். என்றும் இன்பம் இது அந்த புடைய நாயனார் அந்த வண்ணான்கிற பார்க்கின்ற பொழுது அந்த வடிவங்களை இப்போ நாம் உண்மையாக இந்த உண்மை தத்துவங்களை சொல்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயம்பினார், என்றும் இன்பம் பெருகும் இயம்பினார். அப்ப அந்த அடியவர் யார் அப்படின்னு சொன்னா அந்த சரவை தொழிலாளி, இந்த கோதை பெருமான், இந்த சேரமான் பெருமாள் சொல்கிறார், என்றும் இன்பம் பெருகும் இயம்பினால். இயம்புதல் அப்படின்னா சொல்லுதல், என்னைக்குமே இன்பமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும். சிவபெருமானுடைய அருள் இன்பமாக இருக்கும், பேரின்பமாக இருக்கும். சுவைத்து பார்த்தால் தெரியும், அதை உணர்ந்தவருக்குத்தான் அது புரியும். அப்ப அந்த கோதையார் சேரமான் பெருமானுக்கு அந்த சிவபெருமானை அருள்ந்து அவருடைய நடன காட்சிகளை எல்லாம் கண்டு அவரை கண்டு அதனுடைய உள்வாங்கி மன உணர்வுக்குள் இருப்பதனால் அவர் சொல்கிறார், என்றும் இன்பம் பெருகும் இயம்பினார். சொல்லிப்பாரு, ஓம் நமச்சிவாய என்ற வார்த்தையை சொல்லிப்பாரு. அப்போ உனக்கு விளங்கும் அந்த இறைவனுடைய அருள். ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட, என்ன சொல்றான், சிவபெருமானே ஓம் நமச்சிவாய சிவாய நம என்று விரும்பி அன்புடன் உள்ளமும் மனசுக்கு உள்ளமும் ஓங்கிட, ஓங்கிட மன்றுளராடி மன்றாடணும். இப்ப நம்ம ஒரு சிறு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கேட்குது அப்படின்னு சொன்னா ஓயாம அது கேட்டுட்டு இருக்கு, அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம நமது தந்தையார் யார் அப்படின்னு சொன்னா சிவபெருமான், எனக்கு அருளை கொடு, புண்ணியத்தை கொடு, சுகத்தை கொடு, மன்றாடி கேட்கணும். சிவபெருமான் கேட்கணும். மன்றுளராடி யாரவர் வான் புகழ் அப்படி கேட்டோம் அப்படின்னு சொன்னா யார் அவர்? சிவபெருமான் யார்? அவருடைய பாதம் பாதாளத்திற்கு அடிக்கும் காண முடியல. அதாவது கிருஷ்ணர் போய் விஷ்ணு சிவபெருமானுடைய பாதத்தை பார்க்க போனார், பாதாள வரைக்கும் போனார், காண முடியல. மேல போனார் பிரமன், மேல போய் பார்த்தாரு, வானத்து வரைக்கும் போனாரு, அவருடைய சிரசை கிரீடத்தை பார்க்க முடியவில்லை. வான்புகள் வாய்ந்தவர் சிவபெருமான். நின்றதெங்கும் நிலவி, எங்கே பார்த்தாலும் நிலைத்திருக்கக்கூடியவர் நிலவி, உலகெல்லாம் இந்த உலகமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய சேக்கிலார் காப்பியத்தை, இந்த சேக்கிலாருடைய இந்த பெரிய புராணம் என்ற காப்பியத்தை முடித்திருப்பதை காணலாம். சேக்கிலாருடைய இந்த பெரிய புராணத்தை முடித்திருப்பதை நாம் இன்றைய அறிய முடிகின்றது. அப்ப என்றும் இன்பம் பெருகி இமயவரை ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளராடி யாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் என சிவபெருமான் சேக்கிலாருக்கு அடியெடுத்து கொடுத்து இந்த சேரமான் பெருமாளை ஒரு தொண்டராக நாயனாரை உருவாக்கி இந்த சபை தொழிலாளர் மூலமாக இறைவனுடைய அருளை உண்மையை என்பதற்காக இந்த திருவிழாவில் புரிந்துள்ளார். இறைவன் சிவபெருமானை பிள்ளை நடராஜ பெருமான் இந்த திருவிழாவை மக்களுக்கு என்று இந்த இதுவரை எனக்கு வாய்ப்பு தந்து இந்த சைவ முன்னேற்ற சங்கம் மீண்டும் இன்னும்
பல ஆண்டு காலமாக பல அடியார்களையும் சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்களையும் உருவாக்க என்று கூறி இதுவரை எனக்கு